மதிமுக பொதுச் செயலர் வைகோ மற்றும் கனிமொழி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். நான் என்னுடைய பிரச்சாரத்தை 22ஆம் தேதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தான் நான் தொடங்குகிறேன். திருவேகுண்டம், ஆழ்வார் திருநகரி, திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஆத்தூர், தூத்துக்குடி, குறுக்குச்சாலை, குளத்தூர், விளாத்திக்குளம் என்று முதல் நாள் பிரச்சாரத்தை மாலை 4 மணி தொடங்கி முடித்து மறுநாள் மாலை 4 மணிக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இன்னொரு முக்கிய நகரமான கோவில்பட்டியிலே பிரச்சாரத்தை தொடர்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திருவாரூரிலே பிரச்சாரத்தை தொடங்குகின்றார்கள். தமிழகமெங்கும் அவருடைய பிரச்சார பயணம் மகத்தான வெற்றியை இந்த அணிக்கு குவிக்க இருக்கின்றது. நானும் தமிழகத்தினுடைய அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களும் விரும்பினார்கள். எனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கை 20ஆம் தேதி வெளியிடப்படும். 22 முதல் ஏப்ரல் 16 மாலை 4 மணி வரை என்னுடைய பிரச்சாரம் நடைபெறும். அன்பு தங்கை, என் மீது பாசமும் பரிவும் கொண்ட அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மக்களவையிலே தமிழகத்தின் குரலாக, திராவிட இயக்கத்தின் குரலாக அவரது குரல் ஒலிக்கும். நீங்க வேட்பாளர் அவங்க விரும்புறாங்கல்ல. என்னென்ன பிரச்சனையெல்லாம் சொல்லி தூத்துக்குடியில பிரச்சாரம் செய்ய நான் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றேன். தூத்துக்குடியில் நாம் கண்கூடாக கண்ட ஒரு மிக பெரிய வன்முறை என்பது ஸ்டெர்லைட் பிரச்சனையில் போராடி கொண்டிருந்த மக்கள் மீது அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டு இருக்கக்கூடிய வன்முறை. இட்ஸ் a cold-blooded murder by the தமிழ்நாடு அரசாங்கம். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே காவல்துறையை ஏவி 13 பேரை கொலை செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜிஎஸ்டியால் பணமதிப்பு இழப்பு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து திணித்து வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள், தமிழகமும் இங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி தண்ணீர், அடிப்படை வசதிகளே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக எந்த வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பே இல்லை. எந்த விதமான முதலீடுகளும், சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அத்தனையும் அங்கே முன்வைத்து நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் செய்வோம். மேடம், தூத்துக்குடி தொகுதியில் நீங்கள் போட்டியிட போறீங்க. உங்களுக்கு எதிராக அழகிரி அவர்களது மகன் துரை அழகிரி அவர்கள் போட்டியிட போவதா ஒரு அறிவிப்பு வெளியே இருக்கு. நேற்றைய தினம் சமூக வலைதள இது உங்களுடைய கற்பனையாகவும் ஆசையாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்லை. அழகிரி அவர்கள் அதுல நேற்று இரவு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னங்க, வேற ஏதாவது இருக்கா? மேடம், திமுக வேட்பாளர் பட்டியலில் வாரிசுகளுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இயக்கத்திலே இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கே தவிர புதிதாக வெளியிலிருந்து யாரையும் கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவே இல்லை. அதனால் வாரிசு என்ற ஒரே காரணத்துக்காக வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் நிலை இல்லை இல்லையா? மேடம், இப்போ பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளராக களமிறக்குறாங்க. போட்டி அதிகமாக இருக்குமா? உங்களுடைய இன்னும் அறிவிப்பு வரவில்லை. அறிவிப்பு வரட்டும், அதுக்கு பதில் சொல்கிறேன்.